சுனிலா, நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். எஸ்பி வேலுமணியினுடைய திருமண நிகழ்வு, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணியினுடைய திருமண நிகழ்வு, இதில் ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் மூவ் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார் எஸ்பி வேலுமணி. அதே மாதிரி அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினுடைய நிர்வாகிகளோடு ரொம்ப நெருங்கிய தோழமை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கட்சிகளினுடைய காய் நகர்த்தல் புள்ளியாக எடுத்துக்க முடியுமா? என்ன மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது. இல்லை, இவருடைய ஜி.கே. மணியுடைய இல்ல திருமண விழாவுக்கு ஸ்டாலின் போனது அப்படிங்கிறது எனக்கு பெரிய மாற்றமாக இருக்குங்கிறது தோணலை. ஏன்னா கடந்த காலங்களில் ராமதாஸ் திருமண அழைப்புதல் கொடுத்தே ஒரு கூட்டணி உருவானது திமுகவோட. அது ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு வலிமையான கூட்டணியாக தான் திமுக இருக்குது. அதில் சின்ன சின்ன உரசல்கள், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே கூட பெரிய அளவு மாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுகிறது. வேறு அந்த கூட்டணி ஒரு கட்சி வெளியில் வருவதற்கு இதுவரைக்கும் பெரிய அளவில் காரணங்கள் எதுவுமே இல்லை. பாமகவை உள்ளே சேர்க்கணும்னா அந்த கூட்டணியில் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றி விட்டு பாமகவை உள்ளே சேர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு வலிமையான காரணம் திமுக கூட்டணியில் இருக்கிற மாதிரி தெரியலை. இன்னொன்று, விசிக வெளியில் போனாலும் பாமக மற்ற கட்சிகள் அதை எப்படி எதிர்கொள்வாங்க, குறிப்பாக இடதுசாரிகள். ஏன்னா கடந்த காலங்களில் விசிக மட்டும் இல்லை, பாமகவோட இடதுசாரிகளுக்குமே கூட முரண்பாடுகள் இருந்திருக்குது. அதனால் உடனடியாக பாமக திமுக கூட்டணிக்கு வரும் இந்த திருமண அந்த புள்ளியில நீங்க ரொம்ப கிளியர் பண்ணிட்டீங்க. விசிகா உள்ள இருக்கும்பொழுது பாமகவை அவங்க கொடுக்கிறதுன்றது அதுக்கான அவசிய புள்ளி எங்க இருக்குன்ற கேள்வி இருக்கு. ஆனா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியும் சந்திச்சு பேசினார். அப்போ ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு, எம்பி சீட்டு கேட்பாங்க, அதன் மூலமாக ஒரு கூட்டணி உருவாகும். ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருந்தவங்க தான் 2021க்கு பிறகுதான் முறிஞ்சாங்க. என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒன்று இங்கே வரணும், அல்லது என்டிஏ கூட்டணி முழுதும் அதிமுக கூட இணையணுன்ற ஒரு புள்ளி உருவாச்சு இல்லையா? அந்த இடம் கிளியர் ஆகலையா? எடப்பாடி பழனிசாமி ஜி.கே. மணியினுடைய இல்ல திருமண விழாவுக்கு புறக்கணிச்சதும் அந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் போய் நின்னதும் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா இருக்கு? இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும், அவங்க ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்கும்போது அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ அவருடைய அன்புமணியோட பதவிக்காலம் முடியுது அப்படிங்கிறப்ப ஜி.கே. மணி எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கப்படும்னு சொல்லி ஒரு தகவல், அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். பிரேமலதாவே வெளிப்படவே சொன்னாங்க எங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ கிட்டத்தட்ட தேமுதிகவை கலட்டி விடுவதற்கு அதிமுக தயார் இல்லை. அந்த சமயத்தில் பேசப்பட்டது தானே, நாடாளுமன்ற தேர்தலுடைய கூட்டணி அமைக்கிறப்போ மக்கள் நீதி மையம் கட்சி திமுகவுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டுன்னு சொன்னாங்க. தேமுதிக அதிமுகவுக்கு போகிறப்போ ஒரு எம்பி சீட்டுன்னு சொல்லப்பட்ட செய்தி தானே. ஏன் இப்போ எடப்பாடி கே. பழனிசாமி மறுக்கணும்? திமுக மானிமாவினுடைய எம்பி சீட்டை உறுதிப்படுத்தும் பொழுது என்ன கால்குலேஷன் எடப்பாடி கே. பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக போடுறாரு? இப்போ சொல்லப்பட்டதுன்னா அதிகாரப்பூர்வமாக அதிமுகவும் தேமுதிகவும் இணைந்து அறிவிக்கல ராஜ்யசபா எம்பி சீட்டு அப்படின்னு சொல்லி. ஈவன் மக்கள் நீதி மையத்திலையுமே கூட அப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலினாலுமே கூட வெளியில் நமக்கு வந்த தகவல்கள் தான் அது உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரியான தான். இப்போ கமலுக்கு கண்டிப்பாக ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே அதிமுகவும் தேமுதிகவும் அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களா, இல்லை போடாமலே அப்படியான தகவல் வந்ததா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தேமுதிக இருப்பதனால அதிமுக என்ன கெயின் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் இல்லை. நீங்கள் விஜயகாந்தோடைய மரணத்தை ஒட்டி விஜயகாந்தோடைய மகனுக்கு ஓரளவுக்கு அந்த ஓட்டு வந்ததை தவிர அதை தாண்டி அந்த அனுதாபங்கிறது சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீடித்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த பிஜேபி வெளியில் போனது, பாமக வெளியில் போனதுலேருந்து ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாகவே முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல தேமுதிக மட்டும்தான் தங்கியிருந்தாங்க. தேமுதிகவுமே அதிமுகவோட பெரிய பாண்டிங்கோடலாம் தங்கியிருக்கல. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கும், அல்லது அவங்களால வேற எந்த கூட்டணி போக முடியலை அப்படிங்கிறனால அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் பாமக அதிமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் அப்படி ஒன்றும் பாமகவும் அதிமுகவும் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் வர்றதுக்கு முன்னாடி மிக கடுமையாக அநாகரிகமான வார்த்தைகளில் கூட அதிமுக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இப்போ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி அதிமுக முயற்சி செய்தப்ப அன்புமணி மிக கடுமையாக அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அருவருக்கத்தக்க வகையில் கூட விமர்சனங்கள் கூட வைத்திருக்கார். ஆனால் கடந்த காலங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தான் அதிமுக பாமக கூட்டணி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுங்கிறது கண்டிப்பாக தேவையானதாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு அதிமுக கூட்டணியில் வருவதற்கு அவங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தோம்னா முதல்ல எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொல்லவில்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, 2026 மட்டும் இல்லை 2031 கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டோமே கூட்டணி கிடையாதுன்னு. ஆனால் இப்போ கடைசி அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் பிஜேபி கூட்டணி அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு திமுக தான் எதிரி
அப்படிங்கிறார். அப்ப வந்து என்ன, ஆனா அதுல இட்ஸ் அண்ட் பட் ஒன்று வைக்கிறாரு. ஆமா திமுக எதிரி, வேற யாரும் எங்களுக்கு எதிரி இல்லைன்னும் பொழுது அவர் பாஜக கூட சேர்றதுக்கான விஷயம் இல்ல, அதான் அதுல ரெண்டு விஷயம் இருக்குன்னு பாக்குறேன். ஒண்ணு என்னன்னா, இவங்க வந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி, ஒரு வலிமையான கூட்டணி முயற்சி செய்தது வந்து இவங்க தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வர்றது, காங்கிரஸ் திமுக உள்ள இருந்து உடைச்சு கொண்டு வர்றது, விடுதலை சிறுத்தைகளை கொண்டு வர்றது, இன்னும் சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சியை கொண்டு வர்றது, இப்படி பல முயற்சிகள் அவங்க நடத்தியும் அதுல பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. அப்படிங்கிறப்ப வேற வழி இல்லை, இப்போதைக்கு வந்து பிஜேபி பாமக தான் கூட்டணி வைத்தாக வேண்டும் திமுகவை எதிர்கொள்வதற்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எடப்பாடி வந்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா, இப்போ நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு எஸ்பி வேலுமணியுடைய இல்ல திருமண விழாவுக்கு அண்ணாமலை வரப்ப பெரிய வரவேற்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் அந்த இதுக்கே போல, செங்கோட்டையன் வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய கையிலிருந்து அதிமுக நழுவுகிறதாங்கிற கேள்வியுமே இருக்கிறது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப தொடர்ச்சியாக தோல்விகளை தான் சந்தித்திருக்கிறது அதிமுகங்கிறப்ப, அடுத்தும் ஒரு தோல்வி சந்தித்தோம்னா அது மிகப்பெரிய பின்னடைவாக அதிமுகவுக்கு இருக்க போகுது. அப்ப பவர் சென்ட்ரிக்கே எஸ்பி வேலுமணி இருக்கிறார். அடுத்த கட்டத்துக்கு வந்து எஸ்பி வேலுமணியோ செங்கோட்டையனோ அந்த ஒரு இது பிடியை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. நீங்க இந்த கூட்டணி நீங்க தயாரா இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை வந்து தலைமையில இருந்து அகற்றி விடுவோங்கிற ஒரு எச்சரிக்கை ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கும். அப்படிங்கிற சூழல்ல தான் வேற வழி இல்லாம ஒரு பிஜேபி கூட்டணி, பாமக கூட்டணி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிஜேபி ஏன் வந்து கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வருகிறாருன்னா, அண்ணாமலை தொடர்ச்சியாக சீண்டி கொண்டே இருக்கிறாங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு இருந்தாலும் கூட உங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கிறது அதிமுக இடத்துல பிஜேபி வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். இன்னொன்று, பிஜேபி கூடவே இருக்கக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களையும் சேர்த்து அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய இருப்பு, அவருடைய பொதுச் செயலாளருங்கிற பதவி இருக்குமா இருக்காதுங்கிற கேள்வி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் பிஜேபி கூட்டணியை முடிஞ்ச வரைக்கும் அவர் தவிர்த்துக்கிட்டே வந்தார். அதனால அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனோ எஸ்பி வேலுமணியோ நீங்க இதுக்கு தயாராக இல்லைன்னா, நீங்க எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் கழட்டி விட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்களோ இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அவருக்கு விடப்பட்டு வந்திருக்கலாம். அந்த காரணத்தினால இப்போதைக்கு ஒரு தற்காலிக சமரசத்தின் பேர்ல அவர் பிஜேபி கூட்டணியை வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனா அப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி கையில தான் கட்சி இருக்குமாங்கிறது. இன்னொன்று வந்து இப்ப ஓபிஎஸ் இவங்க டிடிவி தினகரன் இவங்களுடைய நிலை என்ன, அதை எப்படி ஏடிஎம்கே வந்து எடுத்துக்கொள்ள போகிறது, அவங்க உள்ள சேருவாங்களா இல்லை அவங்களுக்கு வந்து சுயேட்சை சின்னத்தில் நிற்க வைப்பாங்களா. இன்னொன்று வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக வந்து அதிமுக தலைமைக்கும் பிஜேபியினுடைய தலைமைக்கு இடையில் மிகப்பெரிய உரசல் மோதல், கருத்து மோதலாக வந்திருக்கிறது. அப்போ வந்து இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா கீழ்மட்டத்து வரைக்கும் தொண்டர்கள் இணைந்து வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாரா இபிஎஸ்? இல்லை, கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நீங்க எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ எடப்பாடி பழனிசாமி கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து திமுக போய் நீங்க ஸ்டாலினை நிர்பந்திக்க முடியாது. இந்த கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் நிர்பந்திக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமாக திமுகவுடைய தலைமை இல்லை. அதே மாதிரி தான் அதிமுக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து அவங்க நினைச்சாதான் கூட்டணி. இன்னும் சொல்ல போனா வந்து ஜெயலலிதா வந்து கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தொகுதிகளெல்லாம் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலே கூட வந்து அவங்க ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு, சங்மான் நினைக்கிறேன், ஆதரிச்சு வேறத்தவங்களுக்கு அப்துல் கலாமுக்கு யாருக்கு கூட வாக்களித்த நிலைமையெல்லாம் இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு உறுதியான அல்லது ஒரு சர்வாதிகார தலைமைங்கிறது அதிமுக இருந்தது. அந்த பேச்சை வந்து யாராலுமே மீற முடியாத அளவுக்கு அதிமுக இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்ல முடியாது. ஒன்று, அவர் வந்து தன்னை வெற்றிகரமான ஒரு தலைவராக நிரூபித்திருக்கணும். அப்படி அவர் நிரூபிக்கவே இல்லை, தொடர்ச்சியாக தோல்வி. இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒருவேளை வெளியில போனா கூட அவருக்கு தொண்டர்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரானா அப்படியும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு சூழல். இப்போ நீங்க விக்கிரவாண்டி எடுத்துங்க, விக்கிரவாண்டி வந்து அதிமுக புறக்கணித்தாலும் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்கிறது கணிசமான அளவுக்கு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு அங்கே கேட்கல அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுகவை வந்து மற்ற தலைவர்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு வலிமை எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறப்ப 2020 தொடர்ச்சியான தோல்விகளுடைய அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலையாவது இன்னும் ஆட்சியை பிடிக்கணும், அல்லது குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கௌரவமான தோல்வியாவது. ஏன்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. மதுரை மாதிரியான அதிமுக வலிமையாக இருந்த இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. பல 7 இடங்கள்ல வர டெபாசிட் போயிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு கௌரவமான தோல்வியாவது அடைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி இல்லை என்றால் அதிமுகவில் எதிர்கொள்ளவே முடியாது. அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட தலைவருடைய பேச்சுக்களை கேட்டியாக வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக. இத்தனை நாளா வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திருக்கிறாங்க. கேபி முனுசாமி சொல்லியிருக்கிறார், ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார்ன்றப்போ இந்த சமயத்துல பாஜகவோட கூட்டணின்றத மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஏறக்குறைய ஒரு ஆண்டு இருக்குது அப்படின்னாலும் கூட மீண்டும் ஏற்கனவே 2021 ஒரு தோல்வி ஃபார்முலா,
அதுக்கப்புறம் கூட்டணியை விட்டு வெளியில் வந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக நின்னாங்க. கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறப்போ திரும்பவும் ஒரு கூட்டணி அப்படின்றப்போ அது பொருந்தும் கூட்டணியாக இருக்குமா, பொருந்தாத கூட்டணியை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ கேபி முனுசாமி, செல்லூர் மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியே பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு கூட சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ திமுக வந்து திடீர்னு பிஜேபி கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்க நிறைய கேள்விகள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் சனாதனத்தை ஏற்றனீங்களே, மத்திய அரசு வந்து உங்களுக்கு நிதி தரல, நீங்களே கொள்கை ரீதியாக பிரச்சனை இருக்குது. அப்படியெல்லாம் அதிமுகவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அப்படியே கொள்கை ரீதியாக அவங்க பிஜேபி எதிர்க்கவே இல்லை. பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, தேசிய கட்சிகள் வந்து மாநிலங்களுக்கு வந்து ஒரு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே சமதூரத்தில் வைத்து. இப்போ இந்த இடத்துல அவங்க எப்படி கிளைம் பண்ணுவாங்க? இப்போ இருமொழி கொள்கைன்றத திமுகவும் ஆதரிக்குது, அதிமுகவும் ஆதரிக்கிறது, தேசிய கல்விக் கொள்கையை 2 பேரும் எதிர்க்கிறாங்க. அப்படின்றப்போ பாஜக எதிர்ப்பை திமுகவினுடைய சூழல் அரசியல் களத்துக்குள்ள இருந்து அதிமுக எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள வரும்பொழுது ஒரு பக்கம் கொள்கை ரீதியிலான எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் கூட்டணி ரீதியிலான நட்பு அப்படின்றத எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அது அந்த இடம் ஒரு கொலாப்ஸான இடமா தானே இருக்கும் அதிமுகவுக்கு. இல்லை, நீங்கள் இப்போ கடந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கிறப்பையும் 2 பேருக்குமே கொள்கை ரீதியாக நிறைய முரண்பாடுகள் வந்திருக்கிறது. ஏடிஎம்கேவுக்கு வந்து பெரிய அளவு கொள்கை அப்படிங்கிறத சொல்ல முடியாட்டுமே கூட இடஒதுக்கீடு இந்த இருமொழி கொள்கைங்கிறத ஏடிஎம்கே பெருமளவு வந்து தடமாறி போனதில்லை. எம்ஜிஆர் காலமாக இருந்தால் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு அந்த இது மட்டும் கொண்டு வந்திருந்தார் வந்து. அதுக்கப்புறம் அவருமே மாறினார், ஜெயலலிதா காலகட்டமாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் இப்போ திமுக பிஜேபியோட சேரப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வந்து அவங்க போட்டாங்க. வந்து இந்த கொள்கை இருக்குது, ராமர் கோவில் பிரச்சனை, பொது சிவில் சட்டம், இதெல்லாம் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. அப்படி ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட அலையன்ஸாக எந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடல. ஏன்னா இவங்களுக்கு அப்படியான கொள்கை சுமையெல்லாம் இல்லை, அப்படி வந்து நிர்பந்திக்க வேண்டுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இருமொழி கொள்கை பிரச்சனைனா அதை பற்றி பேசவே மாட்டாங்க எலெக்ஷனில், அவ்வளோதான். வந்து அதை பற்றி திமுக விமர்சிக்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, பிஜேபியோட சேர்ந்து இவங்க பிஜேபியோட வந்து தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து விட்டாங்க அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதிமுக அந்த ஏரியா பக்கமே போக மாட்டாங்க. இருமொழி கொள்கை மற்ற விஷயங்களை பற்றியே பேசாமல் திமுகவை பற்றி மட்டுமே விமர்சனம் செய்து கொண்டிருப்பாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சி மோசம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே வந்து, ஏன்னா கடந்த காலம் என்ன பண்ணியிருக்காங்கிறப்ப அதை பற்றி மட்டுமே விமர்சிப்பார்கள். ஆனால் அது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. மக்கள் ஏற்றுக்கொள்வார்களாங்கிறத தாண்டி அதிமுக தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களுமே மனமொத்து வேலை செய்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. முதல்ல அது சேருறதுக்கான சாத்திய புள்ளி இருக்குதான்றதையும் பார்க்க வேண்டியது.